மேடம் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க விரும்பல. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். மென்டலி நான் ரொம்ப டவுனாக இருந்த பீரியடில் அப்போ எனக்கு கால். ஸோ ஐ ஃபெல்ட் நீ டவுனாக இருக்கக்கூடாது, நீ ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு என்னை தூக்கி குக் வித் கோமாளியில் கடவுளே பிளேஸ் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ஃபுட்டி தெரியுமா, எனக்கு வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோமா இருக்கு ஃப்ரூட்ஸ் தான் ஹெல்த்தியான சாம்பாரும் சேர்ந்து கலந்து. சாம்பார் வந்து நேத்து சாம்பாரா இல்ல ஃப்ரெஷ் சாம்பார் மேடம், நானே என் கையால வச்சது. என்னுடைய ஃபேவரட் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். டீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, இன்னையோட டீயை விட்டுருவேன் போல இருக்கே. வாவ், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டீல வந்து கடுகு மிதக்கிறத பார்க்கறேன். உங்க ஹஸ்பண்ட் மாத்திக்க வேண்டிய 5 விஷயங்கள். அவர் வந்து ஸ்பீடா வண்டி ஓட்டக்கூடாது, அதுக்கப்புறம் குக்கிங் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வீட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறேன்னு அடிக்கடி சொல்லக்கூடாது. என்ன வீட்டுல போறேன்னு இதுக்கே அட்வைஸ் பண்ண போறாரு. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கா என்ன இதெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? நிறைய சாப்பிட வச்சிருக்கோம், காலை டிஃபன் அப்படின்னு முறை ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல குக் வித் கோமாளி போனதுனாலே ஏதோ ஒன்று குக் பண்ண வச்சிருவாங்களோ இல்ல சாப்பிட வச்சிருவாங்களோ இல்ல டேஸ்ட் பண்ணி இது என்ன இன்கிரீடியன்ட் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களோங்கிற ஒரு பயம் பதட்டம் எங்க போனாலும் இருக்கு. அந்த பயம் தான் மேம் இந்த கேம். ஐயோ. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் வியர்ட் ஃபுட் சேலஞ்ச். ஓ மை காட். ஸோ வந்து நான் வந்து 4-5 அவங்களே யோசிக்காததை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி சொல்ல முடியாது மேடம், அவங்க இன்னும் நிறைய பயங்கரமா யோசிப்பாங்க. அவங்க பயங்கரமா ரூம் போட்டுலாம் யோசிப்பாங்க. சரி மேம், ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஆரம்பிச்சிடும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மேடம்? லைக் வந்து குக் வித் கோமாளிக்கு முன்னாடியே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. நீங்க எங்க போனாலுமே வந்து ஆப்வியஸா உங்களை வந்து நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணி ஓடி வந்து ஐயோ அண்ணி அப்படின்னு வந்திருப்பாங்க நிறைய பேர், எனக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா குக் வித் கோமாளிக்கு அப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ அண்ணி தான். அங்க எல்லாருமே அண்ணிங்கிறாங்க. அண்ட் சி எனக்கு குக் வித் கோமாளி ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. நான் வந்து அது கோவிட் டைமில் இருக்கட்டும், இல்லைனா அங்கே ஹைதராபாத் ஷூட்டில் இருக்கும்போதெல்லாம் கூட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது, ஏன்னா இங்கே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வீட்டில் அப்படி இப்படின்ட்டு. ஹைதராபாத்தில் ஷூட் முடிச்சுட்டு அந்த டைமில் எல்லாமே எனக்கு வந்து குக் வித் கோமாளி பார்க்குறது ஒரு ரெகுலர் ஹேபிட். என்ன ஒரு 2-3 சீசன் கூப்பிட்ருக்காங்க. எனக்கு சிங்க் ஆகலை. ஒன்று டேட்டு, இன்னொன்று ப்ரோக்ராம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சீசன் கூப்பிட்டப்போ எனக்கு அந்த கான்செப்ட் தெரியல, அதனால நான் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டேட் சிங்க் ஆகலை. இது வந்து மென்டலி எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு கால் வந்தது. மென்டலி நான் ரொம்ப டவுனாக இருந்த பீரியடில் நான் அப்படி இருக்கவே மாட்டேன், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருந்தும் என்னை மீறி ஒரு சிச்சுவேஷன்னால நான் டவுனாக இருக்கேன். அப்போ எனக்கு கால். ஸோ ஐ ஃபெல்ட் நீ டவுனாக இருக்கக்கூடாது, நீ ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு என்னை தூக்கி குக் வித் கோமாளியில் கடவுளே பிளேஸ் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் த சேம் வே அங்கே போய் ஒரு நர்சரி ஸ்கூலில் குழந்தைங்களெல்லாம் டீச்சர் இல்லை நீங்களாம் திறந்து விட்டுட்டோம் போங்க அப்படின்னு அப்படி இருக்கும். ஃப்ரீ பீரியட் அந்த மாதிரி. அதுலேயும் படிக்கிற குழந்தைங்களோ இல்லை ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைங்க கிடையாது, நர்சரி குழந்தைங்க. கோ அப்படின்னு விட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் மைக்ல கத்திட்டே இருப்பார், பாவம் எங்க டைரக்டர், ப்ளீஸ் 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 நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் யாராச்சும் கேளுங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ எனக்கு நான் ஆசைப்பட்டது எப்பவுமே எனக்கு கடவுள் கொடுப்பாரு. ஸோ நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே மேடம், நிறைய பேருக்கு வந்து குக் வித் கோமாளின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தது. உங்களுக்குமே வந்து உங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தது. இப்போ நீங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல ஓகே, நம்ம குக்கிங் பண்றேன், அதே டைம்ல ஏதோ காமெடி எல்லாம் அவங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கே ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்குல்ல மேடம்? இப்போ இன்னும் ஜாலியா இருக்கும். ஐயோ எனக்கு அது வேற பதட்டமா இருக்கு. ஓகே சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கேம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூசுவலா இந்த பாட்டுக்கு போட்டி எல்லாம் விளையாடுவோம்ல, அதுவும் ஒரு செக்மெண்டா இருக்கு, அது கடைசியா விளையாடுவோம். ஆமா, உங்க குரல் இங்க வந்து நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, கேட்டே ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து இது என்ன கேம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் அதாவது ஃபுட்டோட நேம் சொல்லுவேன், ஸ்டார்ட் பண்றேன், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது அந்த ஃபுட்டோட நேம் எண்ட் ஆகுற வேர்டு இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க ஒரு வேர்டு ஒரு ஃபுட்டோட பேர் சொல்லணும். ஸோ மாத்தி மாத்தி நம்ம ஃபுட்ஸா சொல்லிப்போம். யார் எப்போ மாட்டுறாங்களோ இந்த அந்தாக்ஷரி கேம் மாதிரி நம்ம வந்து இப்படியே ஃபுட் நேம்ல. எஸ், ஃபுட் நேம்ல. சரி ஆரம்பிச்சிட்ட மேடம். என்னோட நான் தோத்தேனா நான் சாப்பிடணும், நீங்க தோத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. அப்படிதானே? சரி, உங்களுக்கு கேம் ஃபேரா இருக்கணும். ஓகே, ஃபேர் கேம். நானுமே சாப்பிடுவேன். ஓகேங்களா? ரெடி? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? பிரியாணி. ஐ. அப்ப நான் ஸ்டார்ட். ஆமா, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லணுமா? ஐஸ்கிரீம். எம்ல ஆரம்பிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மேங்கோ புட்டிங்.
ஜீல ஆரம்பிக்குதா? ஆமா. ஆம், 1 2 3 4 கோரிகாசி. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இருக்கா? Yeah, மாட்டினேன். ஆசியா ஈல முடியல. ஐல. ஐலியா? 1 2 இஞ்சி மரப்பா. இஞ்சி மரப்பாவா? இஞ்சி மரப்பா. அப்ப ஏல முடிக்குதா? ஏல முடியுது ஆப்பிள் புட்டிங். ஐயோ என்னங்க புட்டிங்லயே இவ்ளோ இருக்குது. ஜீல முடியுதா? ஆமா. கோட் பிரியாணி இது இருக்கா? கோட்டு அப்படிலாம் இருக்கு. பிரியாணியா? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. மட்டன் பிரியாணி தான் அது, கோட் பிரியாணி கிடையாது. ஜீல வேற. ஜீல வந்து கீர். 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 ஆறுல ஆறுல சொல்லணுமா? ரசம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எம், ரொம்ப எம், மோசம் சீக்கிரம், மேடம். சீக்கிரம். எம். மட்டன் குழம்பு. வெரி குட். குழம்பு யூல முடியுதா? யூ. உளவச்சார் பிரியாணி. இதுதான் நான் பண்ணி செஃப் ஆஃப் தி வீக் வாங்குனேன். மறுபடியும் ஐயா மேடம். ஆமா. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி One. படிக்க பாக்குறானே. 2 3 4 ஆடு மாட்டிச்சு. 5 இட்லி. ஏய் யார் இது காபி? மேடம், Why? காலையில வந்து நான் சாப்பிட்டது இப்பதான் ஞாபகம் வருது. இட்லி. ஓகே. Why? வைல 1 நான் சொல்லணுமா? 2 ஐயோ. 4 தட்டறே. So choose your best dish madam. சரி, சினி உலகம் ஆடியன்ஸ்க்காக இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் தோத்தனே தவிர ஃபுட் பேர் தெரியாம கிடையாது. இன்னும் புரியுது இப்படிதான் மேடம். இப்படிதான் நம்மலாம் வந்து எஸ்கேப் ஆகணும். I know about your சரி, இப்போ என்ன இதுல எது சாய்ஸ்? என்னோட choice. சாய்ஸ். Your choice madam. சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. சரி, இதுலயே ஸ்டார்ட் பண்றேன். ஆண்டவா. ஏய் மேடம் அது ஆப்பிள் ஆரஞ்சுலாம் தான் இருக்கு. அது லைட்டா இப்படி காட்டுங்களேன் மேடம். அதுக்கு அப்புறம் நான் ரிவீல் பண்றேன். ஆப்பிள் ஆரஞ்சு ஆனா அது கூட மிக்சிங்ல ஒண்ணு இருக்கு. நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க மேடம். மிளகா. இன்னும் ஏய் மிளகா மட்டும் தான். மிளகா கிடையாது மேடம். இன்னும் நல்லா கேவலமா இருக்கு. இப்பதானே சொன்னீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு. நீ என்ன ஸோ போட்டுருக்கீங்க? பேசிக்காக இது வந்து ஃப்ரூட்ஸ் தான். இட் இஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ நம்மளோட இந்தியன் டிஷ்ஷான ஹெல்த்தியான சாம்பாரும் சேர்ந்து கலந்து ஃபுட்டு சேலஞ்ச் மேடம். அதுவும் ஹாரபிள் ஃபுட் சேலஞ்ச் மேடம். இது சாம்பார் வந்து நேத்து சாம்பாரா இல்ல இல்ல ஃப்ரெஷ் சாம்பார் மேடம். நானே என் கையால வச்சது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து என் சாம்பார் எப்படி இருந்தது சொல்லுங்க மேடம். சரி, நம்ம மனசுல எப்படி நினைச்சுக்கணும்னா, இந்த ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ்ல வந்து ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா ஆயில் போட்டுட்டு சில்லி பவுடர் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா, அந்த நம்ம மிளகாலாம் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். ஓகே மேடம். கொஞ்சம் பருப்பெல்லாம் இருக்கு. ஆமா உங்களுக்கு வேர்க்குது என்ன விட. ஆமா. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். ஏன்னா இதெல்லாம் நான் எங்க சாப்பிட்டுருவேன்னு பயமா இருக்கு மேடம். பயப்படாதடா. இது என்னமோ பெட்டரா தோணுது. ஆமா. கடவுளே என்ன காப்பாத்து. இட்ஸ் யம்மி. நல்லா இருக்குல்ல மேடம்? ஏன் சாம்பார் அப்படிதான் இருக்கும். நைஸ் நைஸ். ஸோ ஹவ் வாஸ் த டிஷ் மேடம்? ஃபர்ஸ்ட் கடிச்சப்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இறங்க இறங்க சாம்பாரும் ஆப்பிள் சேர்ந்து ஒரு மாதிரி. மார்னிங் டயட்டுக்கு இது ரொம்ப நல்லது மேடம். நானே கண்டுபிடிச்ச டிஷ்ன்றதுனால அந்த பெருமை என்னையே சாரும். பரவாயில்ல, அடுத்து சொல்லுங்க. உங்களை கவுத்துட்டுனா இதே டைலாக் நான் பெருமையா நானும் பேசுறேன். சரி ஓகே மேடம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மூவி நேம்ஸை வச்சு நம்ம விளையாட போறோம். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்றேன். ஆரம்பிக்கலாமா? அருணாச்சலம். அருணாச்சலம். எம். எம். மன்னன். என். என். நான் மகான் அல்ல. மகான் அல்ல. ஏ. ஏ. அழகன். அழகன் இருக்கா? ஆமா, என். அழகன். என். நான் சிவப்பு மனிதன். நான் சிவப்பு மனிதன். என். என். நானுமா? பாத்தீங்களா? 1 2. ஏய் இரு, 1 2 அதுக்குள்ள இல்ல. ஓகே. 2. நானே ராஜா நானே மந்திரி. மந்திரி ஐயா மேடம். ஐ. ஐ வந்து இரண்டாம் உலகம். எம். ஓகே. மாமனிதன். நண்பன். நண்பன். என். என். இப்ப நானா? 1 2. நாகராஜா. நான் நாகராணின்னு போட்டா மேடம். ஏவா மேடம்? அப்படி இல்ல மேடம். நீங்க ஏமாத்துறீங்க. ஒரு குழந்தை இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க. ஏய் நாடோடி. நாடோடி. அப்பா ஏதோ சொல்லி சிரிக்கிற கேப்ல கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மேடம்? ஐயா. ஐ. ஐ. இந்தியன். ஓகே. என்ன திருப்பியும்? ஆமா என்ன. 1 என். 2 நிறைய இருக்கே. 3 4 4. நாளை முக்காலா? எஸ். நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா எஸ். இருக்கு. நல்ல வேலை இந்த வாட்டி நான் மாட்டலன்றதுனால நீங்களே இப்ப சூஸ் பண்ணுங்க உங்க ஃபுட்டை. இது ஏதோ பிளான் பண்ணி கவுக்குற மாதிரியே இருக்கு. நீங்க இந்த பேப்பர் உங்ககிட்ட முதல்ல இருந்திருக்கும்ல? அப்போ ஒரு 25 படமாவது பிராக்டிஸ் பண்ணி வந்திருப்பார்ல எல்லாத்துலயும். அப்படிலாம் இல்ல மேடம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன மேடம் அது? என்னுடைய ஃபேவரட் டீ. டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மேடம் ஒரு நிமிஷம். டீ நல்லா இருக்கா? ஆனா இப்பதான் அந்த மெயின் டிஷ்ஷே இருக்கு. டீ மட்டும் தான் அது. ஏலக்காய் டீ. ஏலக்காய் டீ. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அங்க.
எதுக்கு அங்க வரணும்? இதுல இருக்கிறதா ரூல் இஸ் a ரூல். இது வந்து ஸ்பெஷல் டிஷ். நான் அதனால தான் பக்கத்துலயே வச்சு நீங்க கை வெட்டுறது தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஏய் இது போங்கு, இதுக்குள்ள இருக்கிறத So, நான் நீங்க வந்து சாப்பிடணும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு இதை வந்து நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு லைட்டா ஒரு டிப் எடுத்து என்னது திஸ் இஸ் ஒன்லி சட்னி. ஏய் கன்றாவி சீ. சட்னி அதுவும் நானே வச்சது. அடுத்த ரவுண்ட் நான் ஜெயிச்சு உங்களை இத ரெண்டையும் சாப்பிட வைக்கிறேன். ரெண்டுமே வா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. ஆமா ஏதோ மிக்ஸ் பண்ணி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க வாயில ஊத்தல. இதுக்காகவா சுஜி ஜெயிச்சிடணும். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓகே. ஏமாத்தல மக்களே. டீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இன்னையோட டீயை விட்டுருவேன் போல இருக்கே. அது தெரிஞ்சுதான் மேடம் டீல எடுத்தோம். டீ மேல தாளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. சீ, இப்படி ஒரு யோசனை எப்படி வந்ததுன்னே தெரியல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். வாவ், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டீல வந்து கடுகு மிதக்கிறத பார்க்கறேன். மேடம் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க விரும்பல. ஒரு ஸ்பூன் தான். ஓகே. பட் இது இங்கேயே இருக்கட்டும், எனக்கு தேவைப்படணும். டீ தனியா குடிக்கவா மேடம்? நல்லா கலக்கி. எனக்கு கலக்கவா? ஆமா, இது எப்படி பண்ணணும்னா ஸ்ரீஜித் வந்து ஒருவேளை தோக்கணும். அப்ப இந்த டீல நிறைய சட்னி அப்படி ஊத்திட்டு இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் சாம்பாரையும் ஊத்தி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நானே ஊட்டுவேன். வச்சிடலாம். வா, இமேஜின் பண்ணும்போதே மேடம் செமையா இருக்குல்ல? இன்னும் வேர்க்குது. ஸ்ரீஜித்துக்கு நான் வந்தப்பல இருந்தே வேர்க்குது. நான் ஒவ்வொன்னு சொல்ல இன்னும் வேர்க்குது. சரி மேடம், ஓகே 2 கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ 2லயுமே ஆப்வியஸ்லி நான் தான் வெற்றியாளர். ஸோ 3வது கேம் வந்து இது திஸ் இஸ் ஃபார் மக்கள். ஓகே. ஏன் நான் சொல்றேன்னா உங்க வாய்ஸ்ல வந்து சாங்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. ஸோ அந்தாக்ஷரியே விளையாட போறோம். விளையாடலாமா? ஓகே. ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம டிஸ்க்ளைமர் போடுவோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள் பெரியவங்க அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். பாட்டை வந்து நான் ரசிப்பேனே தவிர நான் பாடவே மாட்டேன். மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, பாத்திருக்கீங்க? அதுல நான் தான் டைட்டில் யா ஐ நோ. அந்த டைம்ல வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாடினேன். அந்த மியூசிக் டைரக்டருக்கு நானே என்னுடைய லிரிக்ஸை எழுதி, அவருக்காக ஒரு லிரிக்ஸ் எழுதி மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் கம்போஸ் பண்ணி, ஸோ இது எல்லாமே அவருக்கு தெரியாம நைட்டு போய் பண்ணி, ஸோ டெலிகாஸ்ட் அன்னைக்கு அந்த பாட்டு ப்ளே பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டின்னரில். திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த பாட்டு ப்ளே பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் நானே கிரியேட் பண்ணி பண்ணேன். ஸோ பாடும்போது பாவம் அந்த மியூசிக் டைரக்டர் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ எல்லாம் வராதுன்னா 2018ல். ஸோ அவருக்கு தெரியும் இதோட வலி. அதனால நான் மக்களுக்கும் சொல்றேன். ஸோ நான் ஒரு நல்ல சிங்கர் கிடையவே கிடையாது. இது ஒரு ரகசியமா? நம்ம கேமுக்குள்ள போயெல்லாம் புரியுது. அதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சிடலாம். மேம் நீங்க தான் ஆரம்பிங்க. நானே வா? எஸ். என்னுடைய பாட்டே பாடுறேன், எனக்கு பிடிச்ச பாட்டு கூட. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து விட்ட ஆசை. சா ஆசை. ஆமா, சங்கீத ஸ்வரங்கள். அது நான் நடிச்ச படம் தான். எஸ் பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த லைன் தெரியலையே. என்னவோ மயக்கம். எம் எம். மந்திர புன்னகையும் மஞ்சள் நீலவும் கண்ணே கண்ணே. நே. நாரடிதான் வரவா அண்ணன், நாரடிதான் வரவா தேல் கொடுக்க சிங்கம் நான் சீண்டாதப்பா. பா. பச்சை மலை தேரு தேரு. ரா. ரா. ரக்கம்மா கைய தட்டு அக்கோலி. தப்பா பாடுறோம். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா சா. சண்டியரே சண்டியரே. லிரிக்ஸ்ல எல்லாம் ரொம்ப மோசம். பாண்டியன் ஸ்டோர் 1ல மீனா இருக்கால, என்ன பாட சொல்லி அடிக்கடி டென்ஷன் பண்ணுவா. நானும் வந்து தப்பு தப்பா பாடுவேன். ரெஸ்டிட் அக்கா இவ்ளோ கேவலமா வரிகளை மறக்க தப்பு தப்பா பாடுற ஒரே ஆள் நீங்க தான்க்கா, அதனாலயே நான் வந்து உங்களை பாட சொல்லி கேட்பேன். உங்க பெரிய ரா. ரே ரா. ஐயோ ராக்கம்மாவை பாடிட்டேனே. ஆமா. 1 2 3 4 5. ஓ மை காட். அப்பா இவ்வளோ ஸ்பீடா நான் 5 என்னவே முடியாது. இல்லைன்னா அவங்க யாராவது சப்போர்ட் பண்ணி ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு டீமா கிளம்பியிருக்காங்க. அப்படி இல்லை மேடம், இது உங்களுக்காக. ஓகே. இது அதை விட பெரிய கண்டமா இருக்கு. எட்டரை தூரத்துக்கு எல்லாமே பக்கத்துல. கன்றாவியா இருக்கு, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. டொமேட்டோ கெச்சப்பா
இல்ல சில்லி சாஸா? தெரியல மேடம். ஆனா அதுல வந்து பழுத்து அழுகி போன வாழைப்பழமா இருக்குமே கடவுளே. இந்த பக்கம் கொஞ்சம் அழுகுன மாதிரி தான் இருக்கு. ஓகே ஸ்ரீஜித், ப்ளீஸ் மக்களே, என்ஜாய் திஸ். என் பாட்டை கண்டிப்பா உங்களால கேட்க முடியாது எனக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துல தான் நானே வந்து வாக் அவுட் ஆகிக்கிட்டேன். உங்களுக்காக நான் இதையும் ட்ரை பண்றேன். என்னத்தரா ஊத்தி வச்சீங்க? கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? 1 2 ஏய் அது 5 ஆச்சுனா இன்னொன்னு. அப்பா மேடம் சில்லி சாஸ் மேடம் இது. வாவ். ஓகே எவ்வளவு காரமா இருக்குன்னா என் மூக்கு வழியா அந்த காரம் வெளியே வருது மக்களே. வேர்த்து தானே பாத்தீங்க, கண்ணு வேர்த்து பார்க்கலையே. அழுது முடிச்சிட்டீங்களா? எஸ் மேடம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் வேணாம் மேடம், கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இது எப்படின்னா சொல்லிட்டு காங் வச்சு போகிறோம். இந்த வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், 5 செகண்ட்குள்ள 5 பதில் நீங்க கொடுக்கணும். பியூட்டிஃபுல் கேம். 1 2 3 4 5 பதில்ஸ் டக்கு டக்குன்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க பாங் அடிச்சிட்டீங்கன்னா யூஆர் தி வின்னர், நீங்க அதை சாப்பிட தேவையில்ல. அப்படி அடிக்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும். தப்பான களத்துல இறக்கி விட்டாங்களா? ஓகேங்களா? உங்களுக்காக பாருங்க, பக்கத்து கடையில திருடி வந்து காங். செமையா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல மேடம்? நல்லா இருக்கு. இதை நான் இப்படியே பிடிச்சி போனா இது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள நான் சொல்லிட்டு அடிக்கணும். ஆமா, சொல்லிட்டு அடிக்கணும். அப்படி சொல்லாம விட்டுட்டீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி சாப்பிட போறீங்க. ஓகே மேடம், ஆரம்பிச்சிடலாமா? சிம்பிளான கேள்வியா இருக்கு. ரொம்ப சிம்பிள் மேடம், ரொம்ப சிம்பிள். சிடபிள்யூசில வந்து உங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ற 5 கண்டஸ்டன்ட்ஸ் பேரு டக்குனு 1 சொல்றேன். பூஜா, ஜோயா, அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சார், இர்ஃபான் and பிரியங்கா. 5 செகண்ட். இப்பதான் புரியுது என் கையில தூக்கு. யாரையாவது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு சொன்னேன். பட் அதனால மேடம் அது வந்து சொல்லிருப்பேன். புரியுது. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதுவும் ஈஸியா சொல்லிடுவீங்களே. ஐயோ நான் பதட்டமா. உங்க ஹஸ்பண்ட் மாத்திக்க வேண்டிய 5 விஷயங்கள். 1 அவர் வந்து ஸ்பீடா வண்டி ஓட்டக்கூடாது, அதுக்கப்புறம் குக்கிங் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வீட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறேன்னு அடிக்கடி சொல்லக்கூடாது. முடிஞ்சிருச்சா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே செகண்ட் வேணும். அப்ப கூட 4 தான் சொன்னீங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த கேள்வியே. ஏன் மாத்த சொன்ன மாட்டாரா? 3 வந்து இல்ல, அவர் வந்து மாத்திக்க வேண்டான்னு ஆசைப்படுற விஷயம் தான். மெயினா வந்து டிரைவிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். நான் இப்ப வந்து ஸ்பீடா டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தேன்னா நான் தேவலாம் பதட்டமாயிட்டே இருப்பேன். அது வந்து பொதுவா ஒரு அந்த ஒரு வைஃபோட ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ பெருசா அவர் மாத்திக்கணுங்கிற ஐடியா இல்ல. கொஞ்சம் அட்வைஸ் நிறைய பண்ணுவாரு. அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். முடியாது முடியாது. என்ன வீட்டுல போறேன்னா இதுக்கே அட்வைஸ் பண்ண போறாரு. அட்வைஸ் கம்மி பண்ணணும் நான் சொன்னேன். இங்க வா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சரி மேடம், நான் தோத்துட்டீங்க. நீங்க நியாயமா இப்ப நீங்க சாப்பிட்டதாகும். நியாயமா தான் சாப்பிடணும். எஸ். சரி ஓகே, எடுக்கவா? எஸ். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. எஸ். ஏய் சீ, நான் அது மாதிரி ப்ளீஸ் முடிஞ்சில ரவுண்டே. பாத்துட்டீங்களா? ஆத்திட்டேன். ஓஹோ சரி ஓகே. உங்களுக்காக அப்படி என்ன பாத்தீங்க? இல்ல அதே போதும். என்னங்க இது? அதுவும் கேவலமா இருக்கு, இதுவும் கேவலமா இருக்கு. ஏய் பச்சை கலர்ல இதுல என்ன போட்டுருக்கீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இன்கிரிடியன்ட் சொல்லுங்க. சரி ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? சாப்பிடுவேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் இல்ல அது ரெண்டு இன்கிரிடியன்ட் ரவுண்ட் இருக்கா? ஆமா, இன்னும் ஒண்ணே இருக்கு. சரி ஓகே, அப்ப இது சாப்பிடுறேன். அதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மேடம் அதோட இன்கிரிடியன்ட்ஸ் ஆக்சுவலா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தே சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஃபுட்டி தெரியுமா? நான் வந்து குக் பண்றது எல்லாமே காரணமே வந்து நான் ஒரு ஃபுட்டிங்கிறதுனால தான். ஓகே, எனக்கு வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்டுருவோன்ற ஒரு முடிவு. அது ஒரு முடிவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் காரணம். எந்த ஊர் போனாலும் அங்கே லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அது வந்து நமக்கு பிடிக்காத டேஸ்ட் அப்படிலாம் எனக்கு என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் கூட நீங்க சொன்னீங்களா பேபி ஆர்டிஸ்ட்னு, அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா குழந்தையில இருந்தே ஊரா சுத்துது. ஸோ சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்காது, கடலை எண்ணெய் ஒத்துக்காது, இந்த ஃப்ளேவர் ஒத்துக்காது, அந்த ஃப்ளேவர் ஒத்துக்காதுன்னு. எனக்கு எல்லா ஃப்ளேவருமே ஒரே மாதிரி தான் தோணும். எனக்கு ஒத்துக்காததே கிடையாது. எனக்கு ஒத்துக்காததே கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரியாணி சேலஞ்ச் சொல்லும்போ கூட என் மைண்ட்ல ஒரு 4-5 பிரியாணி ஓடுது. ஏன்னா அவ்வளோ பிரியாணி பிடிக்கும். எந்த ஊர் போனாலும் அந்த லோக்கல் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன். ராஜ்கார் வியர்டஸ்ட் ஃபுட் ஏதாவது மேடம்? வியர்டுனா நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அந்த சுஷின்னு சொல்லுவாங்கல்ல, சுஷி. ஆமா, அதுல வந்து சுஷில வந்து சிங்கப்பூர்ல வந்து ராவா கொடுத்தாங்க. மேம் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். பட் சிங்கப்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணும்போது நான் இந்தியனுங்கிறதுனால நான் கொஞ்சம் குக் பண்ணி அப்படிதான் எதா இருந்தாலும் கொஞ்சம் கேட்பேன். ஏன்னா மேபி அவங்க அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நான் நினைச்சேன் எனக்கு வந்து
அவங்களுடைய ப்ராப்பர் அந்த Authentic-ஆன, டேஸ்ட் ஆமா அது. ஆத்தென்டிக்காவே போலாம் அப்படின்ட்டு வாயில போட்டேன். கொஞ்சம் உம்முன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாஸ் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகேவா நீ விட்டுலாம். நானும் அதான் மேடம். நீங்க என்ன மேடம் ட்ரை பண்ணீங்க சுஷில? சுஷில ஆக்டோபஸ். சேம் பிஞ்ச் Yeah, மேடம். octopus. நானும் அப்படியே அழகா என்ன இது வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஒரு பச்சையா 2 இருக்கு. நிமிஷம் ஒரு மாதிரி கலங்கிருச்சு. ஆமா. அதுதான் அப்படிதான் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணது. அதுக்கு அடுத்து But, இப்ப சாப்பிட்ட சாம்பார் வடையா மேடம்? சரி, அந்த சாம்பார் ரேப்ல இந்த மேடம். டீல சட்னியை போட்டு கொடுத்தீங்களே the மறக்க best மாட்டீங்களே? dish. எஸ். அந்த பெஸ்ட் ஒரு worst பிளேஸ் dish. அதாவது சுஷியை வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணிருக்கீங்க. எஸ். இப்போ இது என்னன்னு இது நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்களேன். மக்களே நொர வந்திருக்குதுல என்னன்னே புரியலையே. நொர வந்தாலே கெட்டு போன ஐட்டம் சொல்லுவாங்க. மேடம் அது நுரையில நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா இங்க இருக்கிறதே நல்ல டிஷ் எனக்கு தெரிஞ்ச அதுதான். மேகி சாக்லேட். மேகி வித் இன்ஃபியூஸ்டு சாக்லேட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் பாருங்க நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன கலரே எப்படி மாறிடுச்சு. ஆமா இட் இஸ் நூடுல்ஸ். எஸ், நூடுல்ஸ் நல்லா தானே மேடம் இருக்கு. லைட்டா உப்பு போட சொன்னேன். ஓகேவா மேடம்? பெட்டர். நான் பாத்தீங்களா இருக்கிறதுலயே அதான் பெட்டரா இருக்கும். You know- லைட்டா உங்களுக்கு பிடிச்ச டீ வேணா கலந்து சாப்பிடுங்க. இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டு நான் எல்லாத்தையும் கலக்கி உங்களுக்கு தரேன். எல்லாத்தையும் கலக்கியா மேடம்? இது ஒரே கலக்கி நீங்க நீங்க அவ்வளவு அவ்வளவு 3 நாள் இல்ல. மேடம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணாம். ஆல்ரெடி எல்லாத்தையும் கலந்து தான் இதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கலரே மாறி இருக்கு. கலர் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அது. ஓகே மேடம். ஒரு அடுத்த மாதிரி கேள்வி. ஒரு மெடிடேஷனல் மோட்ல இருக்கேன் நான். ஏன் மேடம்? கண்டதெல்லாம் சாப்பிட வச்சிட்டீங்களா? என்ன நிலைமையில இருக்கேனே எனக்கே புரியாத ஒரு நிலைமை. இப்ப நான் கேள்வி கேட்பேன், பிச்சிருவேன். சரி, போட்டினா 2 பேரும் இருக்கணும். ஆமா. ஓகே இந்தாங்க இதை நீங்க பிடிங்க, அதை என்கிட்ட கொடுங்க. இது ஏன் மேடம்? ஆமா ரெடியா? ரெடி மேடம். குஷ்பு நடித்த 5 படங்கள். 1 அரண்மனை 1 2 ஏய் சின்ன தம்பி. பிச்சிருவேன். 3 ஐயோ, 4 டக்குனு எதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதே மேடம். 5 நான் ஒத்துக்கிறேன். என்ன வந்து இது மாதிரி திடீர் பதட்டமா என்ன கேட்டாலுமே நீங்க வந்து என் பேரே கேட்டீங்கனாலுமே எனக்கு பதட்டத்துல வராது மேடம். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க வந்து அந்த ஐட்டம் இருக்குல்ல ரொம்ப ஃபேவரட்டா மிக்ஸ் பண்ணி எனக்காக வெச்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஐட்டம் நீங்க சாப்பிடணும். மேடம் சத்தியமா இது நான் மிக்ஸ் பண்ணல. இது இன்னொருத்தர் இருக்காரு, எங்க கேமராமேன் அண்ணன். பிளான் பண்ணி கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுல என்னென்ன இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க. இங்க பாருங்க மக்களுக்கு மக்கள். சொல்லுங்க. ஏதோ பச்சை கலர்ல. ஏய் பொட்டேட்டோ. ஆமா ஆமா மசாலா. கிழங்கு மேடம். என்ன இதுதான் நான் சாப்பிடணும். ஆமா ஓகே தான் மேடம். என்ன தெரியுமா, அது ஆக்சுவலா இவங்க கிழங்கையும் சாக்லேட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வாய்ப்பே பாருங்க. இல்ல, சாக்லேட் இல்ல அது. காட்டுங்க. இது ஆக்சுவலி சாக்லேட் தான். அது பாருங்க நட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி எதுவா இருந்தா என்ன, நீங்க சாப்பிட்டு தெரிய போகுது இல்ல. சாப்பிடுங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு இப்படி யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்ல சாப்பிடுறதுல. மேடம் சாப்பிட வச்சு பார்க்கலாம், அது நல்லதுதான். ஆனா இப்படி சாப்பிட வச்சு பார்க்க கூடாது இருந்தாலும். சரி ஓகே, உங்களுக்காக ரெடி? madam. மக்களே பார்த்துக்கோங்க, கிழங்கோட அதான் சாக்லேட் தான் நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் பூரி இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இனிப்பு தானா? நல்லா தான் இருக்கும். பொட்டேட்டோ அண்ட் சாக்லேட் ஓகே ஓகே தான். சோ ஃபைனலி ரொம்ப வந்து மோசமாலாம் நம்ம ஆளுங்க யோசிக்கல. நான் ஒரு மாதிரி இந்த டீ சட்னி தான் கொஞ்சம். அது வந்து எங்க டைரக்டர் தான் மேடம். அது மாதிரி தான் வந்து எங்க அவரு டைரக்டர் தான் ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு. தனியா வச்சிருந்தாரு, கலக்கி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மாட்டி இருந்திருப்பேன். இதுக்காக எனக்கு ஒரு நல்ல டீ வேணும். கண்டிப்பா மேடம். டீ மட்டும் இல்ல, ஜூஸோட சேர்ந்து வருது. ஜூஸோட சேர்ந்து வேணாம், டீ ஜூஸையும் சேர்ந்து எல்லாம் குடிக்க வேணாம். ஐயோ அந்த வியடா யோசிச்சு எல்லாமே அப்படிதான் வருது. சரி ஓகே மேடம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. ஏய் வாவ். ஓகே மேம், சர்ப்ரைஸ்க்கு ரெடியா? மேம் வெயிட் பண்றாங்க. மேம் உங்க ஃபேன் சொன்னேன்ல, வாய்ஸ் கேக்குறீங்களா? ஹலோ தனு அண்ணி தான். யாரு? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். யாரு? இன்னொரு தடவை பேசுங்க. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.